கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இதோ இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கே திருவேற்காட்டில் உள்ள ஏஜி திருச்சபையில், FLAG திருச்சபையில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனை. இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கையெழுத்து வேதாகம சாதனை, புதிய ஏற்பாட்டை கையினால் எழுதுகின்ற இந்த சாதனை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பகுதியை, வேத பகுதியை பார்த்து அப்படியே உள்ளது உள்ளபடியே எழுதி கொண்டிருக்கிறார்கள். வேத நண்பன் சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளில் இப்பொழுது இந்த நாள், இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இங்கே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு FLAG திருச்சபை திருவேற்காடு சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சபையின் மக்கள் அனைவரும் ஒன்றாக வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிற கண்கொள்ளா காட்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த சபை மக்கள் மிகவும் உற்சாகமாக தங்கள் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ குழந்தை, சிறு குழந்தையை, கை குழந்தையை வைத்துக் கொண்டு கூட அழகாக எழுதி கொண்டிருக்கிற சகோதரி அவர்களை பார்க்கிறீர்கள். வயது வித்தியாசமின்றி அனைவரும் வந்து இங்கே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் ஜான்சன் ஐயா அவர்களும் இப்பொழுது அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதோடு அவர்கள் மகன் பாஸ்டர் ஜெரி அவர்களும் இணைந்து இப்பொழுது எழுதி கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். பாஸ்டர் அவர்கள் நமக்கு இங்கே திருச்சபையிலே வேதாகமத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சை கொண்டு நம்மை அழைத்தார்கள். அவருடைய அழைப்புக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். அதே நேரம் இந்த நாள் அவருடைய சபையிலே எழுதுகின்ற நிகழ்வை குறித்து போதர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வேதானந்தன் சார்பாக உங்களுக்காக நான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற உலகத்தின் அனைத்து மக்களுக்காக, எங்கெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கின்றேன். தேங்க்யூ பாஸ்டர் வீரசுவாமிதாஸ். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேதாகம திருவிழா எங்கள் சபையில் முதல் முறையாக நடக்கிறது. பாஸ்டர் அவர்களை கடந்த நாட்களில் நான் சந்தித்த பொழுது இதை குறித்து அவர் என்னோடு பேசினார். அது எனக்கு மிகுந்த ஆர்வத்தை தந்தது. ஏனென்றால் நான் வேறு மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டவன். வேதத்தை வாசித்து அதன் மகத்துவத்தை அறிந்து அதை என் வாழ்க்கையிலே கைக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே வேதத்தை நான் அதிகமாக நேசிப்பதினால் ஆசிரியரை குறித்து சொன்ன உடனே எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டானது. சபையில் அதை குறித்து அறிவிப்பு கொடுத்த பொழுது 100க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பெயர் கொடுத்து உற்சாகமாக இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் இது முதல் அனுபவம். வேதத்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் முதல் முறை நான் வேதத்தின் வசனங்களை இதை போல முழு அதிகாரத்தையும் எழுதுவது எனக்கு ஒரு புது அனுபவமாய் காணப்படுகிறது. என் ஆவியில் இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியிலே, ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தால் உங்கள் சபையிலே இதை நீங்கள் உற்சாகப்படுத்தி விசுவாசிகளை இதை செய்ய வையுங்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் ஊழியத்தில் இதை குறித்து தெரியப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்தி உங்கள் சபையிலும் இதை எழுதும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாக சபையில் இது ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சோலோ ஸ்கிரிப்சரா, வேதம் மாத்திரமே என்று சொல்லி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு உலகமெங்கும் புராட்டஸ்டன்ட் சபைகள் வளர்ந்து பெருகுவது போல நம்முடைய சபைகளிலே மீண்டும் வேதாகமத்தில் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். சபையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை அற்புதமாக நடத்தி கொடுத்த பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பாஸ்டர் அவர்கள் மிகுந்த உற்சாகம், உங்கள் மக்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இதில் எழுத வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். உங்கள் சார்பாக பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்டர் அவர்கள் அழகாக எழுதுகிறார்கள். அவருடைய எழுத்துக்களையும் நீங்கள் இதோ பார்க்கலாம். அவர்கள் அழகாக நேர்த்தியாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள்.
ஓகே, பாஸ்டர் ஜெரி அவர்களும் அவருடைய மகன் ஜெரி அவர்களும் அழகாக எழுதுகிறார்கள். அவர்களையும் அன்புடன் வாழ்த்துகின்றோம். ஓகே, இதோ இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த சபையின் மக்கள் அனைவரும் இணைந்து எழுதுகிறார்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் வேதாகமத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி நாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்று திருவேற்காட்டில் உள்ள இந்த சபையிலே வைத்து எழுதி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, என்னம்மா உட்கார்ந்து எழுத முடியலையா? கஷ்டமா இருக்குதா? பாருங்கள், அந்த அம்மா அழகாக நின்று கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் வந்து அமர்ந்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது. இங்கே திருவேற்காட்டு ஏஜி சர்ச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சர்ச்சுக்கு உள்ளே மட்டுமல்ல, இப்பொழுது சர்ச்சுக்கு வெளியேயும் வந்து அமர்ந்து எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பாருங்கள், உள்ளே இடம் நிறைந்து விட்டது, உள்ள இடம் பத்தவில்லை. எனவே வெளியேயும் வந்து அமர்ந்து இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வாலிபர்கள், அதிகமாக வாலிபர்கள் வந்து அமர்ந்து எழுதுவதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, வேதாப நண்பன் ஊழியத்தின் சார்பில் மீண்டும் நல்வாழ்த்துக்கள். இதோ தொடர்ந்து எஃப்எல்ஏஜி திருச்சபை திருவேற்காடு ஏஜி சர்ச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனையின் காட்சிகளை உங்களுக்கு தருகின்றேன். பாருங்கள், இந்த திருச்சபையின் பெரியவர்கள், வாலிபர்கள் அழகாக அமர்ந்து இதோ ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருப்பதை வணக்கம் சொல்லுங்கள். திருச்சபையின் உற்சாகமான வாலிபர்கள் அழகாக இவர்கள்தான் என்று. இது திருவேற்காடு பகுதி, சென்னையில் உள்ள திருவேற்காட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து வேதாகம சாதனை. திருச்சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் அழகாக அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இதுபோன்ற நிகழ்வுகள் உங்கள் சபையிலும் நடைபெற நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு கேட்கின்றேன். வேதாம நண்பன் ஊழியத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சபைக்கு வந்து உங்களுக்கென்று ஒரு வேதாகமத்தை எழுதி தருவதற்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இது திருச்சபைதோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேதாகம பண்டிகை, திருவசனம் எழுதும் திருவிழா, கையெழுத்து வேதாகம சாதனை. உங்கள் சபைக்கென்று உங்கள் மக்களால் எழுதப்படும் கையெழுத்து வேதாகம சாதனை. உங்கள் சபைக்கென்று இப்படி ஒரு வேதாகம கொண்டாட்டத்தை கொண்டாட முன்வாருங்கள். இந்த லெந்து காலத்தில் மக்களை வருகின்ற லெந்து காலங்களிலே உங்கள் திருச்சபை மக்களை ஒன்றாக அமர செய்து வசனத்திலே அவர்கள் வசனத்தை எழுதவும் வசன பயிற்சியை மேற்கொள்ளவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கள். உங்கள் சபைக்காக ஒரு கையெழுத்து வேதாகம பிரதியை உருவாக்கி ஈஸ்டர் அன்று நீங்கள் அதை வெளியிடலாம். அப்படியாக அதற்கான ஒரு முயற்சி எடுக்க உங்களை அன்போடு கேட்கின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். காட் பிளஸ் யூ.